ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு விருச்சிக ராசி நேயர்களுக்கான ஒரு பதிவு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஜூன் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது, இந்த அமாவாசை நாளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் மூலமாக இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களானது நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்தும், இவர்களுடைய எதிர்காலங்களானது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது குறித்தும், அவர்களுடைய பிள்ளைகள் கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும், குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கும், பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய கடமைகளை தவறாமல் இந்த ஜூன் 14ஆம் தேதி அன்று இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய கடமைகளை பார்த்திங்கன்னா மறக்காமல் செய்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளது. ஸோ ரொம்பவுமே பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக பார்த்திங்கன்னா இந்த நாளை சொல்லப்படுது. இந்த நாளிலே பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டு இருப்பதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மாறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக பாதகமா அப்படிங்கிறது குறித்து தாங்க இப்போ நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் சில சிறு சவால்களையும் பார்த்திங்கன்னா சேர்த்தே கொண்டு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் உங்களுடைய கடந்த காலங்களை நினைவு கூறும் பொழுது நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த அந்த கிரக அமைப்பு, அதாவது அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து பல சோதனைகளை தந்த குரு பகவான் இப்பொழுது அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வரப்பிரசாதமாக தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசியில் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சம் பெற போகின்றார். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடம் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இதனால் பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் பொருளாதார தடைகள் எதுவுமே பார்த்திங்கன்னா இருக்காது. உங்களுடைய தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பனி போல் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தெய்வ அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனி போல் விலகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் ராசிநாதன் செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு பெரும் பகுதி உங்களுக்கு அபாரமான நற்பலனை தந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறக்கூடிய சூரியனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் சோர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மற்றும் பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்தணுங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. கடந்த காலங்களைப் போலவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா சில தொந்தரவுகளை நீங்கள் சந்திப்பீங்க. அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இருக்குமே தவிர உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைவுகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் ஆரோக்கியங்கள் ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தி உணவுகளை எப்படி சாப்பிடணும், மருந்து மாத்திரைகளை எப்படி எடுத்துக்கொள்ளணும், அதே போல் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா எப்படி சரி செய்வது, எந்த மருத்துவரை அணுகி பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது குறித்து எல்லா ஆலோசனையும் செய்து நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. சின்ன தொந்தரவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உடனே பார்த்துக்கொள்வது தான் உங்களுக்கு சரியானது. ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். இப்போ உங்களுடைய தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிறையவே கலவையான ஒரு அதே சமயம் பார்த்திங்கன்னா மிகவும் சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சரித்து வராரு. ஸோ அதனால் அன்றாட வேலைகளில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு லேசான ஈடுபாடு இன்மையோ அல்லது சலிப்பு பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உடல் சோர்வோடு இருப்பதனால அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
உங்களது ராசிநாதனான செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் 6ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசுர பலத்துடன் ஆட்சி பெற்று இருக்கின்றார். ஸோ அதனால் தொழில் ரீதியான அனைத்து சவால்களையுமே தைரியமாக எதிர்கொள்வீர்கள். அலுவலக அரசியலை தவிடுபடியாக்கி மறைமுக எதிரிகளின் மேல் முழுமையான வெற்றியை நீங்கள் பெறுவீர். ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களது ஜீவனாதிபதியான சூரிய பகவான் 8ஆம் வீட்டிற்கு மாறுவதனால அரசு துறைகள் அல்லது நிர்வாக பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் இடமாற்றங்களானது ஏற்படலாம். இருப்பினுமே கூட 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ள குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை நேரடியாக சுப பார்வையினால் பார்ப்பதனால எந்த ஒரு சவாலான சூழ்நிலையையும் உங்களது சமோசித புத்தியை கொண்டு எளிதாக கடந்து வந்துடுவீங்க. ஸோ அந்த விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான். சுயதொழில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும். அதேபோல் இதனுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் லாபகரமானதாக அமையப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சப்தமாதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு சென்று உச்ச குருவுடன் வந்து இணைய இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புகள், அதாவது இந்த நேரங்கள் மிகவுமே உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கையாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஏற்றுமதி இறக்குமதி, டிராவல்ஸ், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆலோசனை மையங்கள் இந்த மாதிரி நடத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வருகை வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்கு அதிகரித்து கொடுக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வந்து பார்த்திங்கன்னா லாபகரமான புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்திடக்கூடிய நேரங்களும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மாறாகவே இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய 7ஆம் வீடான களத்திர மற்றும் வியாபாரஸ்தானத்திற்குள் நுழைவதனால உங்களுடைய கூட்டு தொழிலில் சற்று நிதானங்கள் தேவை. வணிக கூட்டாளிகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்களோ அல்லது உராய்வுகளோ வந்து பார்த்திங்கன்னா வர வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளை அவர்கள் மேல் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தோடு திணிப்பதை தவிர்ப்பது வியாபாரத்திற்கு நன்மையை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகவுமே வந்து பெரிய அளவிற்கு வந்து எடுத்து செல்லும் அப்படின்னு அதை சொல்லலாம். உங்களுடைய தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது ஒரு மிக சிறந்த தனலாப யோகத்தை தொடங்கி வைக்கிறது. ஸோ அதனால் நீண்ட நாட்களாக வழக்குகளில் சிக்கியிருந்த பூர்வீக சொத்துக்கள் அல்லது குடும்ப சொத்துக்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக வந்து முடிவடையும். கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிய முடங்கி கிடந்த பணங்கள், பாக்கிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே பாதுகாப்பாகவே உங்களுடைய கைகளில் வந்து சேரும். அதே சமயம் சூரியன் மற்றும் புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து வராங்க. ஸோ அதனால் உங்களுடைய காப்பீட்டு தொகைகள், முதிர்வு தொகைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு மொத்த பணவரவும் கிடைப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம இருந்த அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பெறுவது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே மற்றவர்கள் மூலமாகவே உங்களுக்கு கிடைத்திடுங்க. 9ஆம் வீட்டில் உள்ள சுப கிரகங்களினுடைய சேர்க்கையினால் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான சுப காரியங்கள் நடத்துவதற்கு அல்லது அமைதியான ஆன்மீக யாத்திரைகளை மேற்கொள்வதற்கோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை செலவிடலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்றுள்ள குரு பகவான் உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா வெகுவாகவே வந்து மேம்படுத்துவார். அவருடனான உங்களது பாசப்பிணைப்பும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக அழகான ஆன்மீக சுற்றுலாவை வந்து திட்டமிடுவீர்கள். அந்த தலங்களுக்கு செல்லலாம், இந்த தலங்களுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பதிவுகளை வைப்பீங்க. மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்ட நேரங்களில் சில சவால்கள் வந்து காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்வது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 7இல் இருக்கக்கூடிய சூரியனாலும் அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 21 முதல் 7ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாயாலுமே வாழ்க்கை துணையுடன் கடுமையான ஈகோ மோதல்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சிறிய குடும்ப விஷயங்களாக இருந்தாலுமே கூட பெரிய வாக்குவாதங்களாக மாறலாம். நான் சொல்வது தான் சரி என்ற ஒரு பிடிவாத குணங்களானது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனை விட்டு கொடுத்து அமைதியும் பொறுமையும் கடைபிடித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியை தக்க வைத்து கொள்ள முடியும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வி நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வித்யாஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால மாணவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த பொற்காலமாக வந்து இருக்குங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள விரும்பக்கூடிய மாணவர்களினுடைய கனவுகள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 100% வெற்றிகரமாக அமையும்.
உங்களுடைய கிரகிக்கக்கூடிய திறனும், அதாவது உங்களது கிரகிக்கக்கூடிய திறனும் நினைவாற்றலுமே கூர்மை அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனால் கடினமான போட்டித் தேர்வுகளை கூட மிக எளிதாக வந்து பார்த்திங்கன்னா வென்று விடுவீர்கள். இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் 8ல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனால் உங்களுடைய ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய, அதாவது ரிசர்ச் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் புதிய கண்டுபிடிப்புகளும் வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு ஆர்வங்களும் ஏற்படும். இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.